guys, Gowtham here. So actually இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜோஹோவில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த ரோலுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஜோஹோ அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அந்த ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தோட ட்ரீமே. ஸோ சில பேர் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோஸ் இந்த சேனல்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஐடியில் ஜாப் செக்டரில் ஐடி மார்க்கெட்டில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே ஜாப் எடுக்கிற ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த சேனல் இந்த வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பீப்புள்ஸ்க்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிவிக்கப்படுத்துங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆக்சுவலி நான் சொல்லி இந்த மாதிரி ஜோஹோவில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலுக்கு. ஸோ கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் A to Z டீட்டெயில் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சுவலி ஒரு கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனலுக்கே டெய்லி நம்ம ஒரு ரிலவெண்ட்டான வீடியோஸ் கண்டென்ட் போடுறோம். ஸோ அந்த கண்டென்ட்டை எடுத்து தரதோ இல்லை ரைட் பண்ணி தரதோ தான் கண்டென்ட் ரைட்டரோட வேலை. இதுதான் ஒரு சிம்பிளான லைனில் சொல்லணும், ஒன் வேர்டில் சொல்லணும்னா அதுக்கான கரெக்டான ஆன்சர் இதுதான் கண்டென்ட் ரைட்டர் ரோலுக்கு. ஸோ இந்த ரோலில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஜோஹோ பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரா மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு டிஸ்கிரைப் அபவுட் மாதிரி. ஜோஹோ பற்றி அவங்க சொல்லி தான் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ ஆல்ரெடி நமக்கு எல்லாத்துக்குமே ஜோஹோ பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாருமே ஃப்ரெஷராக இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே ஜோஹோ ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு எய்ம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சான்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நான் கோடிங்கில் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அப்படி இருக்க பீப்புள்ஸ் ஓகே. ஸோ அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ரோல் ஒரு சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் கெரியரை கண்டென்ட் ரைட்டரில் அது ஜோஹோவில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்து உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட டொமைன் அண்ட் உங்களோட ரோல்ஸை வச்சு உங்களோட ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் கண்டென்ட் ரைட்டர் ரோலுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் அண்ட் பப்ளிஷ் SEO ஆப்டிமைஸ்டு ரிலவெண்ட் ஒரிஜினல் அண்ட் கம்பைலிங் கண்டென்ட் பிளாக்ஸ் ஆர்டிக்கல் வெப்சைட் காப்பி எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி SEOனா சர்ச் இன்ஜின் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம இப்போ ஒரு பிளாக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஜோஹோவோட ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு பிளாக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராடக்ட்டை பற்றி இல்லைனா வெப்சைட்ஸ் காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டிங் டு கிரியேட் ரிச் கண்டென்ட் ரிசோர்சஸ் இன்ஃபோகிராஃபிக் சொல்யூஷன் கைட்ஸ் வெபினார்ஸ் வீடியோஸ் டு ஹெல்ப் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அண்ட் டிரைவ் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் புதுசாக கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். அது எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை பற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிஸ்னஸ்க்கு வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, வீடியோஸ் மேக் பண்ணுறது, இன்ஃபோகிராஃபிக்ஸ் டிசைன் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டெவலப் கிளியர் கன்சோல் அண்ட் வெல் structured in technical documents, help guides, user manuals, data sheets, e-books, etc. and indeed audience அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டு யூசர் மேனுவல் இருக்கும். அந்த ப்ராடக்ட்டை என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் மேனுவலாக இருக்கும். ஸோ அந்த மேனுவல்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராடக்ட்டுக்கு கிளியராக அந்த யூசர் மேனுவல்ஸ்லாம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா சூஸ் தி பெஸ்ட் சேனல்ஸ் டு ப்ரமோட் ஃபார் தி கண்டென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜோஹோட ப்ராடக்ட்டே நிறையா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராடக்ட்டை வெளியே சேல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்குமே கண்டிப்பாக ஒரு ப்ரமோஷன் இருக்கணும். ஸோ அந்த ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா எந்த சேனல்ஸில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுற வேலை தான் அவங்களோட வேலை அப்படின்னு அது ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் தி வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா மெஷர் அண்ட் அனலைசிஸ் கண்டென்ட்ஸ் எஃபிஷியன்ஸ் with metrics to improve the quality of content and implement insights in the future அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா அந்த இன்சைட்ஸ் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்க இன்சைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்டே கரண்ட் வித் SEO பெஸ்ட் ப்ராக்டிசஸ், கண்டென்ட் மார்க்கெட்டிங் ட்ரெண்ட்ஸ் அண்ட் தி லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்ஸ் டு கண்டினியூலி இம்ப்ரூவ் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த SEO சர்ச் இன்ஜின் ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை மேக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எந்த கேண்டிடேட்ஸ் ப்ரொஃபைல் நாங்கள் எந்த மாதிரி கேண்டிடேட்ஸை தேர்ந்தெடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி கேண்டிடேட்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்லி ப்ரிஃபர்ட் எபிலிட்டி டு கிளியர் ரைட் சிம்பிள் கிராமட்டிக்கல் கரெக்ட் அண்ட் எரர் ஃப்ரீ கண்டென்ட் வொக்காரியாஸ் ரீடர் அண்ட் ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரைட்டிங் ஃபோக்கஸ்ட் ஆர்டிக்கல் ஆர் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க எந்த மாதிரி பீப்புள்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியராக ரைட்
கிளியராக ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு வந்து வெல் கிளியர்டாக ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிராமட்டிக்கல் எரர்ஸ் எல்லாமே இல்லாமல் நீங்கள் வந்து ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரெஷர்லேருந்து 2 இயர்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே அப்ளை பண்ணுற பீப்புள்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃப்ரெஷராக தான் இருப்பீங்க. ஸோ அதனால் அந்த ஃப்ரெஷர் இந்த பீப்புள்ஸ் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. தென் பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு ஸ்ட்ராட்டஜைஸ் அண்ட் கிரியேட் கண்டென்ட் ரெலவென்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ் அண்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் SEO சோஷியல் மீடியா ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் அந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் while a formal technical background is preferred and strong ability to compare technical concepts and current terminology is essential, you should be comfortable researching and understanding complex technical topics and translating them into engaging content. ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தீங்கன்னா அதுவும் பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸில் வந்து அந்த கண்டென்ட் ரெலவெண்ட்டாக மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ ஷுட் கம்ஃபர்டபுள் ரிசர்ச்சிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நீங்கள் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரிசர்ச் பண்ணி தான் அதுக்கப்புறம் கண்டென்ட்டே டாபிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸை என்கேஜிங்காக வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா a self motivated individual who takes ownership their works thrives to pass fast paced environment and meet deadlines அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மோட்டிவேட்டடான கையாக இருக்கணும். அந்த பீப்புள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெட்லைன்ஸ்குள்ளே உங்களோட டாஸ்க் அண்ட் ஒர்க்ஸ்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா நாலேஜ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் IT அண்ட் பிஸ்னஸ் டொமைன் இஸ் ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டும் நாலேஜ் இருக்கணும் ஐடி டொமைன் அண்ட் பிஸ்னஸ் டொமைன்ஸில், இதுதான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜோஹோவில் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தோம். அப்புறம் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத முதல் கொண்டு பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணிக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயே நமக்கு வந்து நம்மளோட நேம்ஸ் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, தென் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, தென் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஐஏஎஸ் குவாலிஃபிகேஷன் இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா ஸோ நீங்கள் வந்து அதர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இங்கேயே. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷானால ஸோ 0 to 1 கொடுத்துக்கோங்க, இல்லை ஃப்ரெஷ்ஷனே கொடுத்துக்கோங்க. ஸோ கரண்ட் சிடிசின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக எவ்வளோ சேலரி வாங்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஸோ ஃப்ரெஷ்ஷருங்கிறதுனால நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சேலரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டட் சிடிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளோ கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியலன்னு கொடுத்துக்கோங்க, இல்லை உங்கள் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கொடுக்குறீங்களோ நீங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது அந்த வேலை கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இமீடியட்னு கொடுத்துக்கோங்க, இல்லை எனக்கு தெரியலன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லை 1 month or 2 month 3 month வந்து நோட்டீஸ் பீரியட் இருக்கும், அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கில் செட் வந்து இந்த ரோலுக்கான ஸ்கில் செட்டு இதுலேயே கொடுத்துருக்காங்க. என்னென்னா கண்டென்ட் ரைட்டிங், காப்பி ரைட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கூகுள் ஆட்ஸ், SEO, லிங்க்டின் ஆட்ஸ், third party content editing, product management and blog writing, article writing, branding, analyst relations and technical writing, documentation, user education, user manual, white paper writing, social media marketing, competitor analysis and other. ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட ரெஸ்யூம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா கரண்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கரண்ட் லொக்கேஷனில் நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் கொடுத்துக்கோங்க, சேலம்னா சேலம் கொடுத்துக்கோங்க, சென்னைனா சென்னை கொடுத்துக்கோங்க, அப்படி கொடுத்துக்கோங்க. தென் நேஷனாலிட்டி, ஸோ எந்த கண்ட்ரி சேர்ந்த பீப்புள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அந்த கண்ட்ரி கொடுத்துக்கோங்க. தென் ஃபைனலாக நமக்கு வந்து ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க. உங்களோட ரெஸ்யூம்ஸை ப்ரௌஸ் பண்ணி ஃபெச் பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலாக சப்மிட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ் ஃபைனல் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக ஒரு மெயில் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் அப்ளைங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜோஹோவில் இப்போ ரீசெண்டாக வந்து யார் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறாங்களோ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் மெயில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற மாதிரி உங்களோட ரெஸ்யூம்ஸை மேக் பண்ணிக்கோங்க. ஸோ மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து அப்ளிகேஷனை மூவ் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டென்ட் ரைட் இருக்குது, நிறைய ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்னோட 1-to-1 செஷனில் கனெக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் queries நீங்கள் வந்து கேட்கலாம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டவுட்ஸ் அண்ட் queries எல்லாத்தையும் 1-to-1 செஷனில் கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாபோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ யார் அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை பண்ண பீப்புள்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ண எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.